காசு பணத்தை செலவு செய்து விட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிய அளவில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு இந்த விரயச்சனி சில தொல்லைகளை கொடுக்கும். இருக்கிற இடத்திலிருந்து நகர்த்தி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்க வைக்கும். செலவு பண்ணுறதுனா சுப செலவுகளை பண்ணிட்டு போங்க. ஒரு நிலையில் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது என்பது மாதிரியான அத்தனை சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் நல்ல மாற்றங்கள் 12th பாவகா இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். 6, 8, 12ஆம் இடங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவை. இப்பொழுது நன்றாக இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்துருமோன்னு வந்துருச்சுன்றது பயப்படலாம் தேவையில்லை. உண்மையை சொல்லப்போனால் 7.5 சனியில் பேசிக்கான அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கல்வியில் தடை இருக்காது, வேலை தொழில் அமைப்புகளில் தடை இருக்காது. அதாவது விரயச்சனியில் திருமணம் போன்றவைகள் தடையாக இருக்காது. வழக்கம் போல் எல்லாருக்கும் அந்தந்த வயதில் தசாபுக்திகளின் அடிப்படையில் திருமண காலங்கள் வந்துவிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் நடக்கும், வேலை நடக்கும், தொழில் நடக்கும், வியாபாரம் நல்லாக இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அவரவர்களுடைய வசதி தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போலவும் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலவும் நல்ல பலன்களை தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், அடிக்கடி ஒரு பயணங்கள் போதல், வெளிமாநிலத்திற்கு பயணம் போகிறது, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரக்கூடிய அமைப்புகள் என ஒரு நிலையாக மாற்றங்களின் மூலமாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. 7.5 சனி அடுத்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் என்பதால் கவலைகள் இல்லாத நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி.